2025 செப்டம்பர் மாதம் உள்ள பலன். மேச ராசி நம்பர் 1 ராசி, ஸ்தர ராசி, நெருப்பு ராசி, சத்திரிய ராசி. எவனுக்கும் தலை வணங்காத ஒரு ஜாதகம். இந்த மாதம் கொஞ்சம் நீங்க லூஸ் டாக் மட்டும் விடக்கூடாது. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சூரியனுடைய தன்மையில சிம்ம ராசியில சூரியன் பலமா இருக்கிறனால கோபப்பட்டீங்கன்னா குணத்தை இழந்துருவீங்க, ஆத்திரப்பட்டீங்கன்னா அன்பை இழந்துருவீங்க. அதனால கவனமா நீங்க இருக்கக்கூடிய ஒரு மாசம் இந்த மாசம். இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் பல பிரச்சனைகளே இந்த வருடமும் இந்த மாசமுமே இருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத ஒரு நட்பு, ஒரு பாசம், அது காதலா மாறி வீட்டுல பல இடையூறுகளை வரக்கூடிய ஒரு தருணம் இந்த மாசம் உண்டு. ஆசைகள்னால, தன்னுடைய தேவைகள்னால தாய் தகப்பங்கிட்ட வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. கவன சிதைவு, கவன குறைவு, லூஸ் டாக்கு உங்களை வேற மாதிரியான விபரீதத்துல உங்களை உண்டு பண்ணி கொடுத்துடக்கூடிய நேரம் இருக்கு. ஆனா பெண்ணா பிறந்தா இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை கைகோப்பா கொண்டு வரணும், தாம் பிள்ளை குட்டிகளை அரவணைச்சு வாழணும், தாம் பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். இதுல ஆசைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். பொதுவா மேசராசிக்காரங்க ஏமாந்திருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்ன. அது மண்ணோ பெண்ணோ வேற ஏதோ ஒரு பிரச்சனைல நீங்க ஏமாந்திருப்பீங்க. அற்புதமான ஒரு செய்தி வரப்போகுது. உங்க குடும்பத்துல மணி விழாக்கள் நடக்க போகுது. நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். காசு பணத்தை எப்படி ரெட்டிப்பாக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும், வீண் செலவு பண்ணாம இருக்கணும் சொல்லக்கூடிய ஆதங்கத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். 2025 செப்டம்பர் மாசம் பலன். 2025 செப்டம்பர் மாசம் உள்ள பலன். 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். மேச ராசி நம்பர் 1 ராசி, ஸ்தர ராசி, நெருப்பு ராசி, சத்திரிய ராசி. எவனுக்கும் தலை வணங்காத ஒரு ஜாதகம். செவ்வாயோடைய ஆதிபத்தியமான ஒரு ராசி, ரத்த சூடு உள்ள ராசி. ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும். ஆணா பிறந்தா அரசியல்ல பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள்ல நிறைய வளர்த்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். பல கட்ட பஞ்சாயத்தெல்லாம் நீங்க இந்த மாசம் பண்ணுவீங்க. இந்த முதுகு நரம்பு பாத்தீங்கன்னா செவ்வாய் வலுவானது. கோபத்துக்கு முன்னு உதாரணம், ஆனா குணமுள்ள ஜாதகம் நீங்க. இந்த மாதம் கொஞ்சம் நீங்க லூஸ் டாக் மட்டும் விடக்கூடாது. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சூரியனுடைய தன்மையில சிம்ம ராசியில சூரியன் பலமா இருக்கிறனால கோபப்பட்டீங்கன்னா குணத்தை இழந்துருவீங்க, ஆத்திரப்பட்டீங்கன்னா அன்பை இழந்துருவீங்க. அதனால கவனமா நீங்க இருக்கக்கூடிய ஒரு மாசம் இந்த மாசம். பொதுவா பெண்கள் இந்த மாசத்துல, அதாவது இந்த 2025 செப்டம்பர் மாசத்துல கவனமாவே நீங்க இருக்கணும். படிக்கிற குழந்தைங்க, இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் பல பிரச்சனைகளே இந்த வருடமும் இந்த மாசமுமே இருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத ஒரு நட்பு, ஒரு பாசம், அது காதலா மாறி வீட்டுல பல இடையூறுகளை வரக்கூடிய ஒரு தருணம் இந்த மாசம் உண்டு. பல முக நூல்கள்ல இருந்துகிட்டு தாம் முகம் வளர்ச்சியை, ஃபேஸ் வேல்யூவை பிரதிபலிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசையில நீங்களும் மாட்டிக்குவீங்க. ஒரு 20 வயசு வரைக்கும் தாயி தகப்பன் பேச்சை கேட்டு தாம் படிச்ச படிப்புல தெளிவா இருந்திருந்தீங்கன்னா வரக்கூடிய வருடத்தை நீங்க ஈஸியா பீட் பண்ணிடுவீங்க. ஒரு நல்ல வேலை கிடைச்சு ஒரு 25 வயசுக்கு மேல ஒரு கல்யாண காட்சிகள் பண்ணி தாய் தகப்பனுக்கு அவப்பேறு அவமானங்கள் வாங்கி தராம உங்க வாழ்க்கையை நீங்க கொண்டு போலாம். இல்லைன்னா உங்க ஜாதகம் உல்டாவா போயிடும், தரட்டுக்கிட்ட ஆயிடுவீங்க. ஆசைகள்னால, தன்னுடைய தேவைகள்னால
தாய் தகப்பங்கிட்ட வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. நல்லா படிச்ச ஜாதகமும் கூட, பண்புள்ள ஜாதகமும் கூட மேசராசிக்காரங்க. பொதுவா இந்த வருஷம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட வயசு சொல்ல போனா ஒரு 45 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள உங்களுக்கு ஆகாது. உங்க உடல் நலத்தை நீங்க கேர் பண்ணணும். யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க, யார் வாயிலையும் உழாதீங்க. சாப்பிடுங்க, உங்க உடம்பு பாருங்க, உங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதம் மேச ராசிக்கு தான் ஆகாத ஒரு மாசம். கவன சிதைவு, கவன குறைவு, லூஸ் டாக்கு உங்களை வேற மாதிரியான விபரீதத்துல உங்களை உண்டு பண்ணி கொடுத்துடக்கூடிய நேரம் இருக்கு. ஆனா பெண்ணா பிறந்தா இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை கைகோப்பா கொண்டு வரணும், தான் பிள்ளை குட்டிகளை அரவணைச்சு வாழணும், தான் பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இதுல ஆசைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். பொதுவா மேசராசிக்காரங்க ஏமாந்திருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்ன. அது மண்ணோ பெண்ணோ வேற ஏதோ ஒரு பிரச்சனைல நீங்க ஏமாந்திருப்பீங்க. அப்பா அப்படின்னு பெருமூச்சு வரக்கூடிய தருணம் உங்களுக்கு தான். 100க்கு 100 மேச ராசியில உள்ள தாய்மார்கள், அவங்க பெரியவங்க, உங்க கணவர்மார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் இந்த ஆடி மாசம் முடிஞ்சு நடக்க போகுது. ஆவணி மாசம் பிறந்துருச்சு. அற்புதமான ஒரு செய்தி வரப்போகுது. உங்க குடும்பத்துல மணி விழாக்கள் நடக்க போகுது. நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். காசு பணத்தை எப்படி ரெட்டிப்பாக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும், வீண் செலவு பண்ணாம இருக்கணும் சொல்லக்கூடிய ஆதங்கத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் யோகம் தான். குரு பகவான் நல்ல பலத்துல தான் இருக்கிறாரு. குரு கடாட்சியம் கிடைக்க போகுது. நீங்க தான் வடபழனி கோயிலுக்கு போகணும். ஒரே ஒரு நாள் போயிடுவாங்க. எனக்கு இதுதான் ஆசை, இதுதான் தேவை, இதுதான் நடக்கணும், இது நடந்துகிட்டு இருக்கு, இது நடக்க போகுது, இதை சரி பண்ண முருகா எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, எனக்கு ஒரு அமைப்பு கொடுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பரிபூர்ணமா கிடைக்கும். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான். ஸ்திரராசி, நிலராசி, சூத்திரிய ஜாதகம், இருந்த இடத்துக்கு கீழே இருந்தே வியாபாரத்தை பண்ணக்கூடிய நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ராசி கூட சொல்லலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுக்கிர பகவான் கடகராசியில இருக்கிறனால உங்க மனநிலை நீங்க தேவையில்லாத இடையில எதிரையும் மாட்டிக்காதீங்க. படிக்கிற குழந்தைங்க படிக்கிற கான்சன்ட்ரேஷன் மட்டும் இருந்துக்குங்க. படிச்சு நல்ல வேலையில நல்ல உத்தியோகத்துல இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையை பிடிச்சுக்குங்க. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்ட கால வயது வரைக்கும் உங்களுக்கு நாகதோஷம், ராகு தசை வந்துட்டு போகும். அந்த தசை பொல்லாத தசை. வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா விரக்தியில ஏற்படக்கூடிய ஒரு தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு உதாரணம் சொல்றேன். படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்த குழந்தைங்க மேற்படிப்பு படிக்க முடியாம அது டாக்டர்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க முடியாத ஒரு விரக்தியில தேவையில்லாத இடையுள்ள தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. ஏன்னா தாய் தான் கடகராசி. தாய் வீட்டுல தான் சுக்கிரனுக்கு அதிபதியான சுக்கிரன் அங்க இருக்கு. அப்ப உங்களுக்கும் தாய்க்கும் கிளாஷ் ஆகும். அதனால தாய்க்கு ஆகாது சொல்லலாம். இந்த மாசம் ரொம்ப கவனமா நீங்க இருந்துக்கணும். சொல்ல போனா இதே ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் நீங்க மகாலட்சுமி வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிப்ரெஷன், அந்த கோபம், அந்த கொடாரம் எல்லாமே சால்வ் ஆகும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். உங்களை நம்பி உங்களை தூற்றாம உங்களை வாழ்த்தி உங்களை ஹோப் பண்ணாங்கன்னா நீங்க என்ன வேணா செய்வீங்க.
உங்களையோ உங்க குடும்பத்தையோ யாராவது ஒண்ணு பண்ணாங்கன்னா மூக்கு மேல கோவம் வரும். அந்த மாதிரியான ஒரு நேரமும் நடக்குது. பொதுவாகவே இந்த மாசம் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நேரம் தான் சொல்லுவேன். அதனால மாற்றங்கள்லாம் ஏற்படும். நீங்க தான் உங்க முன்னோர் வழிபாடை பண்ணணும், உங்க மூத்தோர் வழிபாடை பண்ணணும், உங்க குலதெய்வ வழிபாடை பண்ணணும். இப்படி முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு தான் செய்யற வேலையில ஒரு லாபம் கிடைச்சு, தான் சம்பளம் உயர்வானாலும் சரி, இல்ல ஒரு பதவி கிடைச்சாலும் சரி, ஒரு யோகங்கள் அடைஞ்சு இருந்துருச்சுன்னாவே நீங்க சாமியவே கும்பிட மாட்டீங்க. சாமி கும்பிடக்கூடிய ஆசை பாசம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா கடவுளை உள்ள வச்சுக்குவீங்க. உங்க செய்யற தொழிலை தான் நீங்க கடவுளா வச்சுக்குவீங்க. அதனால நீங்க இந்த மாதம் முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையானது தெளிவா வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. நிறைய பெண்கள், ரிஷபராசி பெண்கள் ஏமாறுவீங்க. காதல் சொல்லக்கூடிய நோயிலையும் திருமணம் சொல்லக்கூடிய சடங்குகளையும் உங்களுக்கு 2 தாரம். நீங்க தான் உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டணும். உங்க அப்பாவுடைய அப்பா இருந்திருந்தாருன்னா அவருக்கு தேவையான பணிவிடைகள் பண்ணுங்க. அவர் இறந்திருந்தாருன்னா அவர் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய மாதிரி தியானம் பண்ணி அவருக்கு என்ன கேட்கறத பக்குவப்படுத்துங்க. உங்க முன்னோரை நினைங்க. இப்படி நினைச்சு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தலைமுடி மட்டும்தான் கொட்டும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு தலைமுடி கொட்டும். ஏன் தெரியுமா? ராகு ஜாதகத்துல பலமா இருந்தா முடி நல்ல லீனா இருக்கும், பெருசா இருக்கும். உங்க ஜாதகத்துல ராகு கெட்டு போயிடும். சின்ன வயசுலயே சொட்ட தலை வருது பாத்தீங்களா? லேடிஸ்க்கு முடி கொடுத்து பாருங்க. இது எல்லாமே ராகு தான் காரணம். ஏன் கிரகங்களை பிளஜ் பண்றோம் கேட்டீங்கன்னா, கிரகங்கள் தான் தன்னுடைய தன்னையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம். அதனால முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. தலைக்கு நல்ல தேங்காய் எண்ணெய் தேய்ங்க. இப்படி எல்லாம் பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகம். பொன்னான நாள், மண்ணான நாளா வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு. உங்க ஆசைகள் தேவைகள் கட்டாயமா பூர்த்தியாகும். நம்ம தான் நம்மளுடைய ஜாதகத்தை தெளிவு பண்ணிக்கணும். சீக்கிரம் எந்திங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. காலையில, மத்தியானம், நைட்டு ஹாப்பியா இருங்க. லைஃப ரசிச்சு ருசிச்சு வாழுங்க. கஷ்டமே படாதீங்க. நாட்டையும் நேசிங்க, தாய் நாட்டையும் நேசிங்க, தாம் வீட்டையும் நேசிங்க. தெய்வ பக்தியும் வேணும், தேசபக்தியும் வேணும். இந்த தெய்வ பக்தியும் தேசபக்தியும் யாரு ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதனால ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான், புதன் பகவான். தர ஸ்திர உபய ராசின்னு சொல்லுவாங்க. நெருப்பு, நிலம், காற்று ராசின்னு சொல்லுவாங்க. சத்திரன், சூத்திரன், வைஷ்ணவன் சொல்லுவாங்க. நீங்க யோகமான ஜாதகம். சினிமால பிரகாசிக்கினாலும் புதனுடைய ஆதிபத்தியம் வேணும். அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு பேங்க், ஐஏஎஸ், ஐபிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு துறையில பிரதிபலிக்கினாலும் புதனுடைய ஆதிபத்தியம் வேணும். நல்ல ஒரு பேச்சு திறமை வேணாலும் புதனுடைய அமைப்பு வேணும். உங்களுக்கு புதன் ஜாதகத்துல உச்சம். உங்க ராசியில தான் குரு பகவானும் இருக்காரு, பலமா இருக்காரு. 2026 வரைக்கும் குரு பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கு. மிதுன ராசிக்காரங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. பண்புள்ள ஒரு ஜாதகமும் கூட. தாய் மேலையும் தகப்பன் மேலையும் உற்றார் சுற்றார் மேலையும் ஒரு பாசம் பந்தம் உடைய ஒரு ஜாதகம். கல்வியில சிறந்த விளங்கக்கூடியவங்க யாருன்னா அது மிதுன ராசிக்காரங்களா தான் சொல்லுவேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கலாம், பேங்கிங் இருக்கலாம், எம்பிஏ இருக்கலாம். இப்படி பெரிய பெரிய படிப்பு படிச்ச ஒரு ஜாதகமும் நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கும் நட்புக்கும் ஆகாது. ஏன்னா உங்க ராசியில
குரு பகவானுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அப்ப அந்த குரு பகவான் தான் உங்க ஜாதகத்துல இன்னைக்கு பலமா இருக்காரு. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு யோகம் தான். படிச்சவனுக்கு உண்டான ஒரு வேலை, கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் பேச்சு வரக்கூடிய ஒரு தருணம், கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக ஈடுபாட்டுல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய தருணம் உடையவங்களும் நீங்க தான். பல கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் நடக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. ஆனா இதுல ஒரு புள்ளி இருக்கு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அந்த புதன் பகவான் வீட்டுல குரு பகவான் இருக்கார். உங்களுடைய படிப்பை முட்டுக்கட்டை போட வைப்பார். கஷ்டப்பட்டு படிக்கணும், கருமாயப்பட்டு படிக்கணும். உங்களுடைய இலக்க அடையிறதுல கால தாமதமாகும். பல இடையூறுகளை நீங்க சந்திப்பீங்க. ஒரு துறைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது பல சர்க்கிள்களை ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சித்தர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் இல்ல ஒரு பெரிய வேலையில போகணும்னு ஆசைப்பட்டாலும் ஆண்களுக்கு ஒரு பெண்ணால ஒரு இடையூறல் இந்த மாதம் வரும். அது காதல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களால அந்த காதலியால ஒரு பிரச்சனை வரலாம். இல்ல கல்யாணம் முடிஞ்சிருந்தா அது மனைவி தவிர மாற்றான் பெண் மூலியமாக ஒரு பிரச்சனை வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஆவாது. குருன்னாவே பாத்தீங்கன்னா மோகம் தான். போன மாசம் வரைக்கும் சுக்கிர பகவான் அவங்க வீட்டுல இருந்துட்டு போனாரு மிதுன ராசியில. ஒரு குழப்பத்தையும் ஒரு குட்டி குழப்பத்தையும் மோகம் சொல்லக்கூடிய காதல் தாபம் மோகத்தை கலக்கி உங்க குடும்பத்துல ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுத்தா அவர் விலகிட்டார். இந்த மாசம் வந்துட்டார். 5ஆம் தேதிக்கு மேல கடகராசிக்கு வந்துருவார். ஆனா குரு பகவான் உங்க வீட்டுலதான் இருக்கார். அதனால ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய இலக்க அடையிறதுக்கு முன்ன ஒண்ணு மண்ணால பெண்ணால பொன்னால ஏதாவது இடையூறு வந்தா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு சூனியம் பண்ணுவோம். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய தன்மையை பார்த்து, மிதுன ராசிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க குடும்பமே உங்களுக்கும் ஒத்துழைப்பு தராது. நீங்களா உளுந்து எந்திரிச்சு 4 பேரை பிடிச்சுதான் உங்க வாழ்க்கையை நீங்க முன்னுக்கு கொண்டு வரணும். ஏன்னா உங்க ராசிய அதிபதி. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீச்சர், ஒரு ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டர் கேட்கறது குரு பகவான், டீச்சர் கேட்கறது புதன் பகவான். ஹெட் மாஸ்டரே டீச்சருடைய கண்காணிப்புலதான் இருப்பாரு. ஆனா அந்த டீச்சர் ஹெட் மாஸ்டர் ஆகணும் கேட்கும் போது இவர் பண்ணக்கூடிய இடையூறுகள் இருக்குல்ல, அதனால உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அனுசரிச்சுதான் போகணும். தாயை நேசிக்கணும். உற்றார் உறவினரை நேசிச்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பெருசாகும். உங்க ட்ரீம் தெளிவானது. உங்களுக்கு குரு பலன் இருக்கு. காற்றுள்ள போதே தூத்திக்கிங்க. இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். சூப்பரா இருப்பீங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். உங்க ராசியில தான் சுக்கிர பகவான் இருக்காரு. இந்த மாசம் உங்க ஃபேஸ் வேல்யூ பிரதிபலிக்க போகுது. உங்க தரம் உயரப்போகுது. உங்க வாக்கு பலிக்க போகுது. உங்க முகம் யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போது. கடகராசிக்காரன். கடகராசினாவே சந்திரனுக்கு அதிபதியான ஒரு ராசியா இருந்திருந்தாலும் இப்பதான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு அஷ்டம சனி. எல்லாரும் துன்பத்தை தான் நீங்க சந்திச்சிருந்திருக்கணும். ஆண்களா இருந்தாலும் அஷ்டம சனியில பல இடையூறுகளை தான் நீங்க சந்திச்சிருந்திருப்பீங்க. பெண்களா இருந்திருந்தாலும் இந்த அஷ்டம சனியில தன்னையே மெய்மறக்கத்தக்க தருணத்துல ஒரு பிரச்சனைகளை பாவிச்சிருப்பீங்க. முறையான வழிமுறைகளும் அந்த தெய்வ அனுகிரகங்களும்
கிடைச்சனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. இந்த 2.5 வருஷம் 3 வருஷ கதையில கடகராசிக்காரங்களுடைய தகப்பனுக்கு ஆகாம போயிருந்திருப்பாங்க. நிறைய பேர் இறந்தே போயிருப்பாங்க. இப்படியாப்பட்ட ஒரு தருணம்லாம் நடந்தது கடகராசிக்கு. இன்னைக்கு பாக்கிய சனின்னு சொல்லலாம், லாப சனின்னு சொல்லலாம். ஒரு பொட்டி கடை வச்சா கூட நீங்க ப்ரொவிஷன் சோர்ஸா மாறிடும். அப்படியாப்பட்ட ஒரு தருணம் இனிமே ராசி உங்களுக்கு தாங்க யோகம். சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. மண்ணு மாலை மாளிகை பொண்ணு வாங்கக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது. கடகராசியில உள்ள பெண்கள் தாங்க பாவம், ஏமாறுவீங்க. ஆண்களும் தான், பெண்கள் ஏமாறுவீங்க. உங்க மேல ஒருத்தங்க வச்சக்கூடிய ஆசை பாச அந்த நட்புக்காக உங்களையே மெய் மறப்பீங்க. அந்த ஏக்கம், இந்த 2.5 வருஷம் நம்மளை ஹோப் பண்ணாரு, நம்மளை தூக்கி விட்டாரு, நம்மளுக்கு ஆறுதல் கொடுத்தாங்களே, அந்த மாதிரியான ஒரு தருணத்துல நீங்க மாட்டிக்கிட்டு தொந்தரவு அடைவீங்க. இருந்திருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே இடையூறுல அடைஞ்ச உங்களுக்கு, கடகராசியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், இனி வரும் காலங்கள்ல, இனி வரும் வருஷங்கள்ல ஒரு 3 வருஷத்துக்கு உங்க சாம்ராஜ்யத்தை சரிக்கவே முடியாது. அந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வரக்கூடிய இருக்காரு. அடுத்த வருஷம் பேச்சியாகி உங்க ராசிக்கு குரு பகவான் வராரு. ஒரு 3 வருஷம் உங்க லைஃப் சூப்பரா இருக்கும், மினுமினுக்கும். உங்க துன்பம் எல்லாமே விலகிடுச்சு. உங்க தேவை என்ன, உங்க ஆசை என்ன, நீங்க யாருக்காக வாழ்றீங்க, எதுக்காக வாழ்றோம் தன்னையே தெரிவிச்சுக்கிட்டு ஞானியும் சித்தர்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையுடைய தன்மையுடைய அமைப்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ரசிச்சு வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு தாங்க உண்டு. பல தீர்த்த யாத்திரைகள் போக போறீங்க, கடவுளை உள்ள வச்சுக்க போறீங்க. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க வேண்டிய உள்ள சந்து புந்து இருக்க வேண்டிய கோயில்கள் அத்தனையும் பார்க்க போறீங்க. கைலாஷ் மானசரோவர் கூட பார்க்கணும்னு ஆசைகள் வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்துக்கு மேல கடகராசி பொதுவாகவே இனிமே நல்லா இருக்கும். லாட்டரியும் அடிக்கலாம், யோகங்களும் வரலாம், 4 திசையிலையும் பணம் வரும். விற்காத பொருளையும் விற்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. பெரிய பெரிய நட்புகள் உங்க கூட சேரக்கூடிய தருணங்கள் உண்டு. ஒரு அரசியல் பிரவேசம் பண்ணக்கூடிய உயர் அதிகாரிகளும் உங்க கூட சேரக்கூடிய நட்பும் உண்டு. நல்ல நேரம் வந்திருக்கு கடகராசிக்கு. இத்தனை நாளா பட்ட துன்பம் இன்ப துன்பத்தெல்லாம் விட்டுருங்க, இனிமே நல்லா இருப்பீங்க. கடகராசி பெண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சுக்கிரன் உங்க வீட்டுல இருக்கு, யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிம்மராசி, சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சூரியன் தான் உங்க வீட்டுல இன்னைக்கு இருக்கு. கூட யார் தெரியுமா இருக்கா? புதன் பகவான் இருக்காரு, கூட கேது பகவான் இருக்காரு. பொதுவாகவே புதனுக்கும் கேதுக்கும் ஆகும் இருந்திருந்தா கூட சிம்ம ராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவான் இருக்காரு. நீங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். உங்க பேச்சு எடுபடாது. நாட்டாமையா தீர்ப்பு சொன்னவங்க எல்லாம் இனிமே தீர்ப்பு சொல்ல முடியாது. சிம்மராசியில உள்ள ஆண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மது மங்கை மாதுக்கு அடிபணிய கூடாது. தான் மேல தான் வெட்டி தான் சம்பாதிக்க சம்பாத்தியத்தை தெளிவான வழிமுறைகளை அந்த காசை செலவுபடுத்துங்க. ஆன்மீகத்துக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் செலவுபடுத்துங்க, இல்லைன்னா நஷ்டமாவி. சிம்மராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கிறது நீங்க தான் இருக்கணும். அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல,
படிப்புல, பணிவுல, துணிவுல சிம்மராசி பெண்கள் தான் நம்பர் 1. ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் முதுகுத்தண்டு அவ்வளவு ஒரு பலமா இருக்கும். ஆனா படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீனேஜ்ல நீங்க ஏமாறுவீங்க. இந்த டீனேஜ் ஏமாத்துல இருந்து நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா நாடையும் ஆளுவீங்க, வீடையும் ஆளுவீங்க. உங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கலையில, அதாவது டிராயிங் வரைதல, படிப்புல எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய சிம்மராசி பெண்கள் ஒரு கட்ட காலத்துல சிறு வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவீங்க. தான் குழந்தை குட்டிகளை வளர்த்து வாலிபமாக்குறதுக்கே ஒரு கட்ட காலத்துல வாழ்க்கையிலேயே அர்ப்பணிச்சிருவீங்க. ஆனா கல்யாணம் முடிச்சு வந்த அந்த பெண்களுடைய, ஆண்களுடைய மனைவி மக்கள், உங்க மருமகள் உங்க பேச்சுக்கு கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் தான். அது ஒரு டிப்ரெஷனா இருக்கும். இருந்திருந்தாலும் சிம்ம ராசியில உள்ள பெண்களுடைய மூத்த மகனுக்கும் உங்களுக்கும் ஆவாது. சிம்ம ராசியில உள்ள சிம்மராசி பெண்களுடைய கணவருக்கு இந்த வருடம் ஆகாது. அவருக்கு என்ன வேணா நடக்கலாம், ஏது வேணா நடக்கலாம். உங்க மேல பாசம் இருப்பாருன்னு கேக்குது, பாசிபிள் கம்மியா தான் இருக்கும். தானே ராஜா தானே மந்திரி தான் அலைவாரு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வடபழனி முருகன் கோயில போய் வழிபடக்கூடிய தன்மைகள் வச்சுக்கணும். சிம்ம ராசியில உள்ள பெண்களுக்கு ஒரு சொத்து, ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துட்டு போகும். அந்த சொத்து வந்துட்டு போகக்கூடிய தருணமும் உண்டு. இருந்திருந்தாலும் நீங்க உங்க முன்னோரை நினைக்கணும், உங்க அம்மாவளி முன்னோரையும் நினைக்கணும், அதாவது பாட்டிய நினைக்கணும். அவங்க தான் உங்க மேல இருப்பாங்க, உங்க வீட்டுல இருப்பாங்க. அஷ்டலட்சுமி கடாட்சி வரக்கூடிய தருணத்துல அவங்க கூட இருப்பாங்க. சிம்மராசி பெண்களுக்கும் ஆகாது, ஆண்களுக்கும் ஆகாது. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். ஏதாவது ஒரு வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தருணமும் வரக்கூடிய நேரங்காலங்கள்ல உண்டு. கவனத்தை விட்டுறாதீங்க, லூஸ் டாக் விடாதீங்க. யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணுமோ அப்படி ஒரு தன்மை வச்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்லட்டா, சிம்ம ராசியில உள்ள மாமியார் ஆவாது, கட்டாயமா உங்களுக்கு ஆவாது. அந்த மாதிரியான ஒரு நேரம் இருக்கு. ஆனா மாமியார் உங்களை தூற்றுவாங்க, ஓற்ற மாட்டாங்க. அவங்களுடைய தன்மையும் உங்க கூட அனுசரிச்சு போன சொல்லக்கூடிய ஆசைகள் வரும். ஆனா உங்களுடைய ட்ரீம், தாம் புள்ள எப்படியாவது ஒரு பெரிய லெவலுக்கு வர சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் சிம்மராசி பெண்களுக்கு இருக்கும். ஆனா பொதுவாவே சிம்மராசியில உள்ள பெண்களுக்கும் கடைக்குட்டியா இருக்கக்கூடிய கடைசி பிள்ளைங்க மேலதான் பாசம் இருக்கும். மூத்தவன் மேல எல்லாம் பாசம் இருக்காது. மூத்தவன் உங்களுக்கு எதிரியா தான் இருப்பான். ஏன்னா அது ஒரு தருணம் இருக்கு, அதோடைய தன்மையும் இருக்கு. அதனால சிம்மராசிக்கார பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்கள அனுசரிச்சு அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகிற மாதிரியான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் பார்த்து கல்லு மண்ணு சுமந்தாது கஞ்சி ஊத்தக்கூடிய தருணம் சிம்மராசி பெண்களுக்கு தான் இருக்கு. சிம்மராசி பெண்கள் பொதுவாவே கொடுத்து வச்சவங்க தான். இருந்திருந்தாலும் சிம்மராசி பெண்களுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுற மாதிரி கணவன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு பக்கம் அமைஞ்சிருந்தாலும் உங்க மேல சந்தேகப்படக்கூடிய ஒரு தருணமும் நடக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அந்த சிம்ம ராசியில தான் கேது பகவான் இருக்காரு, சுக்கிர பகவான் இருக்காரு, சூரிய பகவான் இருக்காரு. இதனால உங்களுடைய அழகு, உங்களுடைய அறிவை இவங்க தப்பாத்தான் நினைப்பாங்க. இருக்கட்டும் ஒரு பக்கம், இறைவனுடைய அனுகிரகத்துல தெய்வ கடாட்சியமான அற்புதமான ஒரு ராசினா சிம்ம ராசி பெண்கள். சிம்ம ராசி பெண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். யாரா இருந்தாலும் நல்ல சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். அழகுல சிறந்து இருக்கக்கூடியவங்க நீங்க தான். அறிவுல சிறந்து இருக்கிறவங்க, பல பேச்சு தன்மை, பல டாக்டர்ஸ், நர்ஸ், மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு,
இப்படியாப்பட்ட ஒரு படிப்பு, இன்ஜினியர்ஸ், இதெல்லாமே இந்த கன்னிராசி தான். 2025 ஏப்ரல் மாசத்துக்கு முன்ன வரைக்கும் கன்னிராசிக்காரங்க படாத துன்பம் கிடையாது. கல்யாணம் பண்ணிந்தா கூட நிக்காது, காதலிச்சா கூட நிக்காது, ஏமாற்றமே அடைஞ்ச ஒரு ஜாதகம் நீங்க தான். ஆனா இப்ப உங்க ஜாதகத்துல இன்னைக்கு இருக்கிறது செவ்வாய் பகவான் இருக்காரு, செவ்வாய் தோஷமா இருக்காரு. ஒரு 3 மாசத்துக்கு திருமண பேச்சு கொஞ்சம் எடுக்காதீங்க. 3 மாசத்துக்கு அப்புறம், தை மாசத்துக்கு அப்புறம் திருமண பேச்சை கொஞ்சம் எடுங்க. இப்ப கொஞ்சம் நேரம் சரியில்லை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆகாத நேரம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் உங்களுக்கு இப்ப துணையா இருக்கும். இந்த மாசம் உங்களுக்கு பொல்லாத மாசம் கூட சொல்லலாம். வியாபாரத்துல நஷ்டமாகலாம், தொழில் நஷ்டமாகலாம், மண்ணும் பொண்ணும் பெண்ணும் விரயமாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கலாம். கன்னிராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் ஆகாது இந்த மாசம், கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு லூஸ் டாக் போட்டு ஏதாவது ஒரு காதல் மோதல்ல திருமணங்கள் நடக்கிற மாதிரி இருந்தா வீணான விபரீதத்தை அடைவீங்க, ஏமாறுவீங்க. கன்னிராசிக்காரனை ஏமாற்றப்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஆனா நீங்க ஒரு சித்தர் ஜாதகம், கால தாமதமா தான் திருமணம் பண்ணணும். ஒரு 25-27 வயசுக்கு மேலதான் திருமணம் பண்ணணும். அப்படி ஒருவேளை நீங்க திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ஏதாவது ஒரு கோயில்ல ஒரு நாக பிரதிஷ்டை ஒண்ணு பண்ணிட்டு உங்க முன்னோரை நினைச்சுண்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய நாக தோஷம் போறதுக்கு நினைச்சுண்டு ஒரே ஒரு நாக பிரதிஷ்டையை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். ஒண்ணு நாட்டுக்கு வாழுவீங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வாழுவீங்க. தனக்காக வாழ மாட்டீங்க, அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய தருணம் உண்டு. போட்டிருக்கிற துணிமணிக்கும் உண்ண உணவும் தான் உங்களுக்கு சொந்தம், மீதி எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நிறைய பேர் இந்த ட்ரஸ்ட் வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் பாசங்கள்ல நிறையவே இருக்கும். பொது தொண்டு செய்யணும்னு சொல்லக்கூடிய தருணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். சொந்தமா தான் சம்பாரிச்சு நான் எனக்கு வேணும் கேட்க மாட்டீங்க. மக்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல உடையவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கவனமா இருங்க, ஏமாறாதீங்க. யாரையும் நீங்க ஏமாற்றுறவங்க கிடையாது, யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்க சொல்றவங்க கிடையாது, ஏமாறுவீங்க. அந்த அன்பான அனுசரணையான பாசத்துக்கு ஏமாந்து போய் உங்க வாழ்க்கையை நீங்க இழக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாசம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் தான் வடபழனி முருகன் கோவில் வாசல் இருக்க வேண்டிய விஷ்ணு பெருமான் கோவில். ஏதாவது ஏகாதசி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமையில முருகனை பார்த்துட்டு ஆப்போசிட் இருக்க வேண்டிய பெருமாளையும் பார்த்துட்டு சாமியை நல்லா வழிபட்டுட்டு கோயில் வாசல்ல ஒரு அரச மரம் ஒண்ணு இருக்கும். அந்த அரச மரத்தாண்ட நின்று ஒரு 10 நிமிஷம் தியானமோ தானமோ சாமியவோ கும்பிட்டுட்டு போனீங்கன்னா வரக்கூடிய இடையூறுகள் இல்லாம செம்மையா வாழ போறீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் கவனம் தேவை. 3 மாசத்துக்கு கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். தேவையில்லாத இடையூறுல மாட்டிக்காதீங்க. எங்கேயும் போய் பிரச்சனைல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அவங்கவுங்க முன்னோரையும் குலதெய்வத்தையும் முறையா வழிபட்டு வந்தீங்கன்னா தலைமுடி மட்டும்தான் உங்களுக்கு கொட்டும். தலைமுடி கொட்டுதுனாவே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒளியுதுன்னு அர்த்தம். தலைமுடி நல்ல லீனா பெருசா இருந்துச்சு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். கலைத்துறையில நிறைய பேர் பிரகாசிக்கக்கூடியவங்க, கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு வேலை செய்யறவங்க எல்லாருமே இந்த கன்னிராசிக்காரங்க தான். விஷ்ணுவை வழிபடுங்க. 108 திவ்ய தேசம் இருக்கு. அது ஒரு பக்கம் தேசங்கள் இருந்தா கூட நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பெருமாள் கோவில், சென்னை வந்தா வெங்கட்நாதர் கொடக்கூடிய பெருமாள் கோவில், வடபழனி முருகன் கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. இப்படி அங்கங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோவில ஒரு நாள் வணங்கிட்டு வந்தாலே உங்க வாழ்க்கை இன்பமாகும். உண்மையாலுமே நீங்க மாட்டக்கூடிய ஒரு நேரம் கன்னிராசிக்காரங்க தான். இதுலயும் மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு வீணான விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையவே பிரதிபலிச்சு கொடுக்கும். கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்திக்கிறோம்.
2025 செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான பலன்கள் 12 ராசிக்காரர்களும் யோகம்தான், சுபிக்ஷன் தான் கிடைக்கும். சின்ன 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 வழிமுறைகள், தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலும், தானங்கள் பண்ணாலும் தவங்கள் பண்ணாலும் இருக்கிற இடத்துல இருந்து இல்ல எவ்ரி மார்னிங் 6 to 7 அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலும் உங்க வாழ்க்கை தெளிவாகும். எல்லாரும் ஜோசியம் கேட்டா அலையக்கூடாது, நோயின்னு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு தும்புன்னு அலையக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க, எம்பெருமான தரிசனிங்க. 5 முழம் மல்லிகைப்பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன். அங்க வந்து ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க, கயிறு வாங்கிக்கிங்க. என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொகேட் கொடுத்துருக்கேன். வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. வந்தா 3 எலுமிச்சம்பழம், வெத்தலை 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாங்க. ஜாதகம் பார்த்தா 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமோ முனீஸ்வரனுடைய அனுகிரகமோ அகோர வீரபத்திரருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன். இது ஈச்சன் தொடப்பம், ஆனா இது துடைப்பம் கிடையாது. மகாலட்சுமி யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன். உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நோய் போகும், பேய் போகும், கஷ்டம் போகும், கடன் போகும். அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சன் தொடப்பம். இத நான் உங்களுக்கு தரேன், உங்க வீட்டுல வைங்க. வேணும் கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க, நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன். சிவாய நம.